டாக்ஸிக் மூவியோட ஜென்யூன் ரிவ்யூ. உங்கள் செல்வம் நம்பினா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், படத்தில் வந்து பெருகி விட்டுக்கிறாங்க அப்படியே ஒரு சீனியும். ஏன் தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்கன்றது எனக்கு தெரில. படம் பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டீங்களே, பார்க்காதவங்க பார்க்கட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க தயவுசெய்து. போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க என்ன ரிவ்யூ கொடுக்கட்டும். நான் படம் வந்து இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா படம் அப்படி இருக்குது. ஃபுல்லாமே பாசிட்டிவ் தான், ரெண்டு நெகட்டிவ் தான். அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த பாசிட்டிவ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். படத்தில் வந்து ஒரு சில மாஸ் டைலாக்ஸ்லாம் வைக்கலாங்க. படத்தில் நிற்க சொல்ல, நடக்க சொல்ல, படுக்க சொல்ல, சும்மா மாஸ் டைலாக் தெரி விட்டுக்கிறாங்க. இப்படி பேசினது சொல்ல படத்தில் வந்து பாதி பேர் தூங்கினுக்கிறாங்க. அவங்க வந்து காலைல லெக் ஒர்க் அவுட் எதனா போட்டு வந்துருப்பாங்களா, இல்லைன்னா ஆஃபீஸ்லேருந்து டென்ஷன் வந்துருப்பாங்களான்னு தெரியல, டயரில் தூங்கியிருப்பாங்க. மற்றபடி இந்த டைலாக்கெல்லாம் தூங்கிட மாட்டாங்க. படம் உண்மையில டைலாக்லாம் மாசாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா படத்தில் வந்து டேரக்டர் ரெண்டு விஷயத்தை வந்து மும்பரமாக பதிவு பண்ணிக்கிறாங்க. ஒன்று பிட்டு, இன்னொன்று ஃபைட்டு. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா குழந்தைங்களாம் குடும்பம் உட்காந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம், ரொம்ப அப்படியே சந்தோஷமாக அந்த புரிஞ்சிக்கலாம். நம்ம அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க படத்தில். இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூ அந்த ரெண்டு டிராபேக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம், படம் சூப்பராக ஓடி இருக்கும். சத்தியமாக பிளாக் பஸ்டர், இப்போ பிளாக் பஸ்டர் தான். இதை விட நம்ம பிளாக் பஸ்டர் அப்படியே அச்சு தெரி கூட்டிருக்கோம். கலெக்ஷன் 10,000 கோடி 20,000 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரெண்டாவது செகண்ட் ஹாஃப். அது மட்டும் இல்லை, படம் உண்மையில சரியான சூப்பராக இருந்திருக்கும். சத்தியமாக படம் பார்க்காத கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா